மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்காக நம்ம போகிறோம். கிளம்பிட்டேன். அங்கே போய் தான் மேக்கப் அப்படின்றதுனால நான் இங்கே எதுவுமே பண்ணலை. வெறும் லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் காஸ்டியூம் நம்ம வந்து இப்போ இறங்கணும். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நான் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாகாக இருக்க போது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு It was reckless from the only ஃபைனலி ஆட்டோ புக் பண்ணி கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து நான் அம்மாவோட போயிருந்தேன். துணைக்கு வந்து ஆள் வேணுமே அப்படின்ட்டு. அண்ட் அது கொஞ்சம் தூரமாக இருந்தது. எனக்கு ட்ராவலே வந்து அரௌண்ட் 40 மினிட்ஸ் கிட்டே இருந்தது. ஸ்டூடியோவே கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தேன். எங்கே இருக்குது, என்ன இது, எந்த ஃப்ளோருன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாகவே இருந்தது. அண்ட் ஃபைனலி கண்டுபிடிச்சி நம்ம உள்ளே போன அப்புறம் அவங்க வந்து ஆல்ரெடி 2 மாடலில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி அவங்க பிளானே என்னென்னா 5 லுக் வந்து ஷூட் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப ஒரு டைட்டான ஸ்கெட்யூலில் வந்து ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்கணுமே, அவங்க தே வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ். எப்படி புல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அண்ட் வெளியே ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, ரெடியா ரெடியா ரெடியான்னு. நாங்கள் வந்து ஜாலியாக கதை பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இப்படியே தான் போச்சு. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இல்லை உங்க சீப்பு தான் நல்லா தெரியுது. நம்ம தெரியறதே பயங்கரம். ஒரு சீப்பு வேற தனியா. vlog கண்டினியூ பண்ணுறதுக்குள்ள ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக வந்து என்னோட ஸ்டோரியில் ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபைமேட் லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ஃபோட்டோ வந்து போட்டிருந்தேன். எல்லாரும் இதோட ரிவ்யூ கொடுங்க அப்படின்னீங்க. அதனால இதில் வந்து லைட்டாக அட்டாச் பண்ணிடலான்னு பார்த்தேன். இதுதான் வந்து பேக்கேஜிங். இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு இதோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வாட்சா உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷேட், ஜஸ்ட் சோ யூ நோ அப்படின்ற ஷேட் நேம் இது. அடுத்தது வந்து என்னோட ஃபேவரட் இந்த ஷேடு தான், ஃபிக்ஸ்ட் இட் ஃபார் யூ அப்படின்ற ஷேட் நேம் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கோரலி ரெட் ஷேட். இந்த ஷேட் நேம் வந்து கெட்டிங் ரெடி. இது வந்து நான் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ வேர் பண்ணியிருக்க ஷேட் வந்து ஃபிக்ஸ்ட் இட் ஃபார் யூ. ஒரு மாவிஷ் கலர், சூப்பராக இருக்கு. டஸ்கி ஸ்கின்னுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து என்னோட லிப்ஸ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு தின்னான லேயர் மாதிரி தான் இருக்கு. அண்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் வேற, கிஸ் ப்ரூஃப். இது வந்து இப்போ நான் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். மாறவே இல்லை, அழியவும் இல்லை. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அன்னைக்கே வந்து ரிமூவ் பண்ணேன். ஏன்னா போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பேசிக்கலி ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு ஸ்கின்ல எப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு அதோட டேஸ்ட் தெரியுதா, ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மேட்டா இருக்க லிப்ஸ்டிக்லாம் வந்து என்ன ஆகும்னா லிப்ஸ்ல வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்றது வந்து வெளியே காட்டும். இது வந்து காட்டல. எனக்கும் லிப்ஸ் வந்து ட்ரையா ஃபீல் ஆகல. ஒரு லைட்டா லிப்ஸ்டிக் போட்டிருக்குமா அப்படின்ற மாதிரியே ஒரு இது எதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகல. இப்போ வந்து நான் இதுல தண்ணி குடிக்கிறேன். இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒரு சரியான பவுடர் மேட் மாதிரி இருக்கு பாருங்களேன். லிப்ஸ்டிக் வந்து நீங்க வாங்கணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த லிப்ஸ்டிக் நேம் வந்து கம்ஃபைமேட் லிக்விட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் ஃபேஸஸ் கனடா. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபைனலி ரெடி ஆயாச்சு. ஹேர் ஸ்டைலுக்குலாம் ஹார்ட்லி 20 மினிட்ஸ் கூட ஆகலை. அண்ட் மேக்கப்பும் பட்டு பட்டுன்னு முடிச்சிட்டாங்க. இதுதான் ஃபுல் லுக். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் லுக் வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சிம்பிளாகவும் இருந்தது, பட் ஆனாலும் செம்ம க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. நான் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஏதாவது புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அம்மா தான் இதெல்லாம் வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுக்கும்போது அங்கே ஸ்டூடியோவில் வந்து ரொம்ப லைட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா லைட்லாம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணாங்களா. எனக்கு வந்து ஒரே ஷை ஆகிடுச்சு. அன்றைக்கி ஷூட்டில் எல்லாருமே வந்து செம்ம ஜோவியலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் வந்து ரொம்ப ஒரு நல்ல குட் ஃபீலிங்காக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கும் அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி போஸ் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு
எமோஷன் இந்த மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த அளவுக்குலாம் போஸ்ட்லாம் கொடுக்க வராது. எனக்கு வந்து கண்ணும் தெரியல முன்னாடி யார் என்ன சொல்கிறாங்க. எனக்கு கண்ணு தெரியலன்னா அன்றைக்கி காது வர கேட்காம இருந்தது. அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் போச்சு. அதனால அவங்க பொறுமையாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ஐயோ என்னடா இந்த பொண்ணுக்கு இது கூட வரலையே அப்படின்னு அவங்க யாருமே வந்து வெளிப்படுத்தவில்லை. சிரினாங்க, நான் சிரிச்சேன். பட் ஆனால் அது ஃபோட்டோவில் வந்து நம்ம சிரிக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபோட்டோ ஷூட் அந்த அளவுக்குலாம் வந்து எனக்கு போஸ்ட் கொடுக்க வராது. அதனால எல்லாருமே என்னை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி தான் வந்து போஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வைங்க, இப்படி பார்த்தா போதும். அதுவும் போஸ்ட் சொல்லிட்டு கூட போக மாட்டாங்க. அவங்க இந்த சைடில் இருந்து வைங்க, இந்த கை வைங்க அப்படின்ட்டு தெளிவாக சொன்னாங்க. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் ஐ ஹேட் சச் அ குட் டே. அடுத்து வந்து கொஞ்சம் செட்டப்லாம் மாற்றினாங்க, பேக்ரவுண்ட் சேஞ்ச் அந்த மாதிரி. இது வந்து என்னோடய ஃபேவரட்டாக இருந்தது. லைக் ஒரு லைட் மட்டும் எனக்கு பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் அது மூன் மாதிரி இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா சும்மா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க, அது கூட அழகாக வந்திருந்தது. எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செட்டப். எடுத்த ஃபோட்டோஸில் கொஞ்சமாக வந்து பிக் பண்ணி நான் வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இதில் வந்து எனக்கு சுத்தமாக கண்ணு தெரில. ஏன்னா டேரெக்டாக என் மூஞ்சிக்கிட்ட வந்து லைட் அடித்ததுனால எனக்கு முன்னாடி வந்து பிட்ச் பிளாக்காக தான் தெரிஞ்சுது. கண்ணு சுத்தமாக தெரியல. அண்ட் அவங்க வந்து ஓகே போஸ்ட் கொடுங்க, இல்லை இப்போ ஃபோட்டோ எடுக்கல, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, எதுவுமே எனக்கு அது காது வேற கேட்காம இருந்தது. அதனால் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே இருந்தேன் நான். அடுத்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளீட் பண்ணியிருந்த ஷாலை தலையில் வந்து வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலி வந்து வேறு மாதிரி ஒரு லுக் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி பழைய காலத்து அந்த மாதிரி வின்டேஜ் டைமில் இருந்ததுனால எனக்கு பக்கத்தில் அந்த டெலிஃபோன்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. கடைசியாக மற்ற மாடல்ஸையும் சேர்த்து ஒன்றா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் எடுத்த ஃபோட்டோஸ். நான் வந்து எதுவுமே எடிட் பண்ணாது தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக தெரியும் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து அங்கேருந்து கிளம்பும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆட்டோவே கிடைக்கல. கஷ்டப்பட்டு புக் பண்ணி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போதே நான் ஆட்டோவில் வந்து டாமினோஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஏன்னா பயங்கர பசி. அதனால் வீட்டுக்கு போனோடனே எல்லாமே ரெடியாக டெலிவர் ஆகிருந்தது. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு டயர்டாக இருந்தது. பட் ஆனால் நல்லா ஃபுல்ஃபில்லான ஒரு டே. ஸோ இதோட நம்மளும் vlog முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.